எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னோட வணக்கம். இன்றைக்கி வந்து கோதுமை ரவையில் எப்படி லட்டு பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்காக நான் இங்கே அரை கப்பு கோதுமை ரவை எடுத்திருக்கேன். அது கூட 1/4 கப்பு தேங்காய் துருவியது, அரை கப்பு சுகர், அரை கப்பு பால், கொஞ்சமாக முந்திரி பருப்பு, அப்புறம் நெய், ஏலக்காய் தூள். இனி ஒரு பேன் வச்சு சூடானதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற கோதுமை ரவை நல்லாவே ரோஸ்ட் பண்ணி எடுக்கலாம். நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் இது வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இனி அதே பேனில் நம்ம தேங்காய் துருவியது போட்டு நல்லாவே ரோஸ்ட் பண்ணலாம். கலர் மாறக்கூடாது. கலர் மாறாமல் நல்லா சிம்மில் வச்சு ரோஸ்ட் பண்ணி எடுக்கலாங்க. இனி ரவை மாற்றி வச்சிருக்கிற அதே பிளேட்டுக்கு நம்ம தேங்காய் துருவியது மாற்றிக்கலாம். இனி இது வந்து ரெண்டுமே வந்து நல்லா கூல் ஆனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் கிரைண்ட் பண்ணி எடுக்கலாம். கிரைண்ட் பண்ணி கொண்டு வந்தாச்சு. இனி அதே பேனில் 2 ஸ்பூன் நெய் ஊற்றி நம்ம எடுத்து வச்சிருக்கிற முந்திரி பருப்பை ரோஸ்ட் பண்ணி எடுக்கலாம். லைட் ப்ரௌன் கலர் ஆகும்போது இது வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இனி வந்து அதே பேனில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற பால் சேர்த்துக்கலாம். பால் வந்து சூடானதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். அது கூட கொஞ்சம் போல் ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். நான் இங்கே ரெட் கலர் தான் சேர்க்குறேன். இனி இதெல்லாம் சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நல்லாவே கொதி வரட்டும். அதுக்கப்புறம் அடுப்பை வந்து லோ ஃப்ளேமுக்கு மாற்றி நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கிற கோதுமை ரவா மிக்ஸு சேர்க்கலாம். கோதுமை ரவா மிக்ஸை சேர்த்து நல்லா கை விடாமல் நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பால் எல்லாம் வந்து நல்லா சுண்டி வரும்போது ரவையும் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் நம்ம சுகர் சேர்த்துக்கலாம். இது வந்து சுகருமே வந்து நல்லா மெல்ட் ஆகி சுண்டினதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு பிஞ்சு போல் உப்பு சேர்த்துக்கலாம். இனி இது வந்து 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் மூடி வச்சுக்கோங்க. 5 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் இது ஹை ஃப்ளேமுக்கு மாற்றி 2 நிமிஷம் போல் திறந்து வச்சு இது வந்து மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நல்லாவே ட்ரை ஆகிறதுக்கு தான் இப்படி பண்ணுறது. அது நம்மளோட மிக்ஸ் இங்கே ரெடி ஆயிடுச்சு. இனி இது வந்து பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அது கூட நம்ம ரோஸ்ட் பண்ணி மாற்றி வச்சிருக்கிற நட்ஸும் சேர்த்துக்கலாம். இனி இது வந்து சூடு ஆறுறதுக்கு முன்னாடியே வந்து லட்டு போல் குடிக்கணும். சைஸ் வந்து உங்கள் இஷ்டத்துக்கு மாதிரி பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த சைஸில் தான் பிடிச்சிருக்கு. மீதி உள்ளதும் இதே போல் பண்ணலாம். அப்போ நம்மளோட ஹெல்த்தியான லட்டு இங்கே ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னுமே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.